ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங். வெல்கம் தமிழர்களே தமிழா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. ஓகே. ஒரு கதையோட காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் பேசல, நீங்களே சொல்லுங்க கதை. டியோஜினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருந்தார். அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அரிஸ்டாட்டில் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிடுவோம். இது மாதிரி தான் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்ல மறந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பிலிப் II வந்து தன்னோட பையனுக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு தேடி தேடி பெஸ்ட்டாவே கொடுத்தாரு. ஏன்னா அவர் பார்த்துட்டாரு சின்ன வயசுல இவன் வந்து ஒரு மாவீரன் ஆக போறான், உலகத்தை ஆள போறான் அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஒரு ரொம்ப ரக்கடான ஒரு குதிரையை வந்து தன்னோட பையன் கேட்டவன கூட அதை கொடுத்து நீயே அடக்கி கூட அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன், அதாவது அலெக்சாண்டர் வந்து எல்லார் மொழியும் அந்த குதிரையை அடக்கி அதுக்கு வந்து ஷேடோ மேலேயே இருக்க பயத்தை போக்க வச்சு தன்னோட குதிரையை மாத்திக்கிட்டது. அதான் வரலாறு ஃபுல்லா வந்து எல்லா பேட்டிலுக்கும் எடுத்துட்டு போனது தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் சண்டை மட்டும் போதாது, பையனுக்கு உலக அறிவெல்லாம் தேவை. ஒரு அறிஞர்கிட்ட இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து நிறைய கத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் வாலிபனை வந்து அரிஸ்டாட்டிலை வந்து ஹையர் பண்ணி அவங்க அப்பா பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டு வந்து தன்னோட மகனுக்கு போதிக்க வச்சார். ஆனா அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் கூட படிச்சு அரிஸ்டாட்டில் மட்டும் இந்த உலகத்துல சிறந்தவர் இல்ல, அவர்கிட்ட மட்டும் நான் கத்துக்கூடாது, நான் உலகத்தையே ஆளணும்னா இன்னும் நிறைய வேற மாதிரியான சித்தாந்தங்களை கூட எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா அரிஸ்டாட்டிலோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னு கருதுனதுனால டியோஜினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருந்தாரு. அவரை இவர் தேடி போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு. அந்த டியோஜினிஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்க கூப்பிட்டாங்க, இல்லை பெரிய ஆள் ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னா உடனே போய்ட்டு சந்தோஷமாக கற்றுக் கொடுக்கறதுக்கு இறங்கி வர மாதிரியான ஒரு ஆள் இல்லை. அவர் வந்து ஒரு திமிர் பிடிச்ச ஒரு அறிஞர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அலெக்சாண்டர் அவரோட குதிரை எடுத்து ஒரு ஊராக போய் அவரை தேடி போயிட்டே இருக்காரு. அந்த அறிஞரை ஒரு ஊரில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு சத்திரத்தில் அவர் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலையிலேருந்து மத்தியானம் டிரான்சிஷன் ஆகிற அந்த வேலை. அப்போ போய்ட்டு டியோஜினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. அப்போ வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. டியோஜினிஸ்க்கு தெரியும் வந்து அலெக்சாண்டர் ஒரு தேடி வந்துட்டு இருக்காருன்னு. தேடி வந்து இப்போ கண்டுபிடிச்சதும் அலெக்சாண்டர் தான் தெரியும். அப்போ டியோஜினிஸ் என்ன சொல்றாரு, அலெக்சாண்டரை பார்த்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா, நீ என்னோட சூரியனை மறைக்கிற, நான் சூரியனை பார்த்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா அவரை வந்து மதிக்காம வந்து சொல்றாரு. அப்பவே அலெக்சாண்டருக்கு இன்னொரு படி மேலே போய் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ அதையும் தாண்டி அலெக்சாண்டர் அவரை விடவே இல்லை. திருப்பி வந்து அவரை வந்து வற்புறுத்தி கெஞ்சி ஃபாலோ பண்ணி நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டியோஜினிஸ் கிட்ட கஷ்டப்பட்டு கடைசியில் சீடர் ஆனாரு. டியோஜினிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா உலகத்தை எப்படி வந்து ஆட்கொள்ளணும், கையாளணும், எப்படி நிறைய எதிரிகளை வந்து எதிர்கொள்ளணும், இந்த உலகத்தை ஆள்றதுக்கு நீ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன. இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு போனால் கூட அங்கே வந்து நிர்வாண சாதுகள்லாம் இருக்காங்க. அவங்கள நீ மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் நீ பெரிய தலைவராக முடியும் அப்படிங்கிற உண்மையை வந்து அலெக்சாண்டருக்கு போதிச்சது. இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம கிட்டே இருக்குது, இல்லை பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே உலகம்னு நினச்சி அங்கேயே உட்காந்துருக்கூடாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ அது நம்மளுக்கு உடனே ஈஸியாக கிடைச்சிடாது, சாதகமாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சோம்பேறித்தனத்தோட விட்டுறாம திருப்பி முயற்சி செஞ்சு அதை நம்ம கற்றுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பின்னால நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் அது உதவும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஓகே, ஒரு நல்ல ஒரு கிக் ஸ்டார்டிங்கான ஒரு டேயா வந்து இதை மாற்றுறதுக்கான ஒரு கதை வந்து சொல்லியிருக்கேன். நானே வந்து அப்படியே வந்து கேட்டுட்டே இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நீங்க சொன்ன அந்த விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹைலைட்டடா வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ட்ட போய் கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கற்றுக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு இல்லையா? அதுக்காகவே நம்ம வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மைண்ட் செட்டோட வல்லமைக்குள் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா பேர் பார்ஸ்வ உத்தானாசனம். இது நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்யக்கூடிய ஒரு யோகான்னு சொல்லலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், காலில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வராது. கிரவுண்டில் ஒரு 100 ரவுண்ட் அடிக்க சொன்னால் கூட நீங்கள் அடிக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் அப்டமனே வராது. அப்டமன் இருக்கிறவங்க கூட இது நீங்கள் செஞ்சிங்கன்னா படிப்படியாக உங்களோட அப்டமன் குறைஞ்சிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஆசனத்தை 3 வகையாக பிரிச்சுருக்கோம். எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி 3 ஸ்டேஜாக பிரிச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். மெதுவாக பண்ணலாமா? பண்ணுங்க. ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 இந்த பொசிஷனில் வரணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியை ட்விஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1. முதல்ல ஸ்டேஜ் 1ல் இப்படி தான் நிற்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களோட வலது கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், இடது கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் லெக் வேறு மாதிரி இருக்கும், லெஃப்ட் லெக் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்விஸ்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நாள். இதுதான் ஸ்டேஜ் 1.
ஸ்டேஜ் 2ன்றது ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது. பெண்ட் பண்ணுங்கள் ஸ்டேஜில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பெரிய வயிறு இருந்ததுன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறது முதல் நாளே பண்ண முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். தயவுசெய்து வேறு யாரையும் கூப்பிட்டு வச்சு ஃப்ரண்ட்லலாம் பெண்ட் பண்ண வைக்காதீங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ன்றது அதுதான். அது பாருங்கள், கால் முட்டியை உங்களுடைய தலை போய் நல்லா டச் பண்ணணும். இதே பொசிஷன்லேருந்து 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக மேலே வந்துடுங்க. நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. நல்ல டீப் ப்ரீதிங், சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த யோகா வந்து உங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட சின்ன வயசாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் உங்களால் எந்த லெவலில் முடியுமோ அந்த லெவலில் நீங்கள் செஞ்சால் போதும். ஃபோர்ஸ் பண்ணி செய்யாதீங்க. இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம். அதே யோகாவை பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்னொரு தடவை ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ஹிப்பை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து பெண்ட் பண்ணுறோம். தலையை டச் பண்ணல. ஸ்டேஜ் 2க்கு தலையை டச் பண்ணல. ஸ்டேஜ் 3 பண்ணுங்க. இப்போது நல்லா தலையை டச் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 3 ரைட். இதுதான் ஸ்டேஜ் 3. இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வலது கால் இடது கால் 2 முட்டியுமே பெண்ட் ஆகக்கூடாது. இதுதான் முக்கியம். முட்டியை பெண்ட் பண்ணி தான் சார் வருது அப்படின்னா பரவாயில்ல. முட்டி பெண்ட் பண்ணால் கூட ஒரு 2-3 நாளைக்கு பெண்ட் பண்ணிங்க. அப்புறம் போக போக மெதுவாக உங்களோட முட்டியை பெண்ட் பண்ணாத பார்த்துக்குங்க. இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீதிங், மூச்சு இழுத்து விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த யோகா வந்து எந்த வயசுக்காரங்க பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. எல்லா வயசுலரும் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு பிரிச்சிருக்கோம். ஸ்டாமினா யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இதை பண்ணலாம். ஏன்னா அது மெதுவாக செய்ய தான் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், வயிறு குறையும். கண்டிப்பாக இதை செய்கிறவங்க பாருங்கள், உங்களுக்கு அப்டமனுக்கே நிறைய யோகா கொடுக்குறோம். டெய்லியும் உங்களுக்கு அப்டமனுக்கான யோகாவை நாங்கள் ஒவ்வொரு யோகாலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கும். இது பண்ணால் வயிறு குறையும், இது பண்ணால் வயிறு குறையும்னு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்த யோகா கூட செய்யும்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு குறையும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யாதீங்க. மெதுவாக செஞ்சால் போதும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இந்த 3 வகையை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ஆசனங்கள் பல வகை, அதில் ஒரு வகை தான் தினமும் இந்த வல்லமைக்கோள் பகுதியில் கற்றுக்கிட்டு இருக்கோம். சூரியனை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு சக்தி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி சூரியனா நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஒளியை உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது அந்த யோகாசனங்கள் மூலியமாக மட்டும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திறன்பட இந்த ஆசனங்கள்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து தினசரி நம்ம இந்த பகுதியில் கற்றுட்டு இருக்கோம். திறன்பட வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திறன்பட நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இல்லையா நம்ம வந்து இந்த ஷோவில் வந்து தொடக்கத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதுக்கு. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். பார்க், அதாவது பூங்கா அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்கு வர ஒரு பிக்சர்னா என்ன வரும்? நம்ம ஊர்ல பார்க்கிங் பண்ணவே இடம் இல்லை, இல்லை எங்கப்பா நம்ம ஊர்ல பார்க்லாம் அதிகமாக கட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நிறைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதில் மெயினாக வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் டு வாக் இருக்கு இல்லையா, அந்த வாக்கிங் போகிற பீப்புளுக்காக அதெல்லாம் ரொம்ப அழகாக சீர்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வாக்கிங் அண்ட் ஜாகிங் காலையில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து நிறைய பேர் வந்து போகிறத வந்து பார்க்க முடியும். ஹெல்த்துக்காக ஒரு ஃபிட்னஸ்க்காக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து சும்மா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து ஜாகிங் அண்ட் வாக்கிங் வந்து பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். எதுக்காக இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒபீஸாக இருக்க நிறைய பேர் வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்ணால் மட்டுமே போதும், தங்களுடைய அந்த எடை வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் வந்து இருக்காங்க. ஃபிட்டாக இருக்கிறதுக்காகவும் ஹெல்த்தியராக இருக்கிறதுக்காகவும் காலை வேளையில் வந்து நம்ம அதிகமான காற்றை வந்து உள்வாங்கணும் அப்படிங்கிற 3 காரணங்களுக்காகத்தான் நம்ம வந்து வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ ஆர் எக்ஸசைஸோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. அது டயட்னாலையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையும் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ்னாலையும் தான் ஏற்படுத்த முடியும் இல்லையா, வாயை கட்டுப்படுத்துறதுனாலையும் அப்படின்னு அதையும் சொல்லலாம். அதை பற்றி சொல்றதுக்காக தான் இந்த பகுதி நம்மளுக்கு வந்திருக்கு, பார்க்கலாம். வணக்கம். ஒபேசிட்டி, ஸோ உடல் பருமன் பற்றி நிறைய டிப்ஸ் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் சில குறிப்புகள் எப்படி நம்ம நேச்சுரலாக வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. ஸோ நம்ம வந்து தக்காளி சாப்பிட்றத பற்றியும் கருவேப்பிலை சாப்பிட்றத பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா கேபேஜ். ஸோ கோஸ்
கோஸும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கிய விஷயம். அது வந்து க்ரூஷிஃபரஸ் வெஜிடபிள் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டார்டாரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டார்ச்சோ கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணுறது தான் இந்த டார்டாரிக் ஆசிடோட முக்கியத்துவம். ஸோ இந்த கேபேஜை வந்து நம்ம வேக வச்சு சாலடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஜஸ்ட் அதை கிரேட் பண்ணிவிட்டு ஒரு சாலடாகவும் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை வந்து அவங்க எம்டி ஸ்டொமக்கில் இந்த கேபேஜை பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வெயிட் ரிடக்ஷன் பிளானுன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பட்டை, சின்னமம். ஸோ அந்த பட்டையை வந்து பவுடர் பண்ணி தேன் கலந்து எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி எடுக்கிறீங்கனாக்கா ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஸோ அதில் வந்து இந்த பட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பட்டை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு எனர்ஜி ஃபுட். இதுக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த தேன் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே இந்த பட்டை என்ன பண்ணுதுனாக்கா அந்த லிப்பிடை வந்து மொபிலைஸ் பண்ணுது. ஸோ நம்ம பாடியிலேருந்து அது எலிமினேட் ஆகிறதுக்கு இந்த ஃபேட் மெட்டபாலிசத்துக்கும் இது ரெண்டுமே சேர்ந்து ரொம்பவே ஒரு குட் எஃபெக்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த சுடு தண்ணியில் பட்டை பவுடரும் தேனும் கலந்து எடுத்துக்கிறது. நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இதுவும் செய்யலாம், இல்லை சாயந்தரத்தில் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயும் இது ஒரு டீக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து உபவாசம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாஸ்டிங் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபாஸ்டிங் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா நம்மளோட ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங்காக நம்ம கொண்டு போகிறது உண்டு. அதாவது இந்தந்த நாள் கிழமை அப்படின்றது தான். ஆனால் அந்த ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்டும் உண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம். இந்த தெரப்பியூட்டிக் ஃபாஸ்டிங்கில் ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ஃபாஸ்டிங்கை நம்ம கொடுப்போம். அதாவது ஜூஸ் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் டயட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு இந்த ஃபாஸ்டிங் வந்து ஒரு பெஸ்ட் டூல். இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா we are giving rest to the digestive system. ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அந்த எலிமினேஷனுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் வே சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஜூஸ் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெனல், சீரக தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அதை எடுக்கும் போது அது டயூரிட்டிக் எஃபெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து டயூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம தேவையற்ற தண்ணி, அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு நல்ல யூரின் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபேசிட்டியில் ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்ஸாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஜூஸ் டயட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கேரட் ஜூஸ் அண்ட் பீட்ரூட், கேரட், ஸ்பினாச் அண்ட் இது இருக்குல்ல வெந்தய தண்ணி, பப்பாயாவே வந்து காலையில் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு பெஸ்ட். பட் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அதுதான் ஒரு பெரிய, ஏன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது இதெல்லாம் சாப்பிட்டேன்னு மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர எதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதை வந்து யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வேற வருது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கொழுப்பு சார்ந்த பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுலேயும் நம்ம வந்து நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம மீட் அண்ட் சிக்கன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் எக்கும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபிஷ் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷுங்களை சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம வறுவல் சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி பொருளை சேர்க்கலாம். மைதா சேர்க்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ், ஏன்னா மைதாவில் தான் பேக்கரி ஐட்டம்ஸே அதிகமாக செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கனாக்கா அந்த எரேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து அசிடிட்டியை ஜாஸ்தியாக்கும். அவங்க நினைக்கிறாங்க சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் இந்த கேஸ் ஃபில்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து அவங்களோட டைஜஷனை எய்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இன்னும் சில ப்ராப்ளத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இந்த எரேட்டட் ட்ரிங்க்ஸோட இதுவே. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வ்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நைட் டைமில் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்படி சாப்பிட்ணுன்றதை பற்றி சொல்லும் போது காலையில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சாத்வீகமான டயட்டாக இருக்கணும். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல் பேலன்ஸ்டாக இருக்கணும், எல்லா நியூட்ரிஷனும் சேர்ந்த மாதிரி. ராத்திரி சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும் தெரியுமா,
ஒரு பெக்கரோட ஃபுட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதுக்காக எல்லா ஃபுட்டும் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்ல வரல. அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஷுட் பி வெரி லிட்டில் அண்ட் ஸ்மால். ஸோ அதில் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சாலட்ஸ் அண்ட் மில்க் ஆர் எனி போரேஜஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. பட் இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷன் பிளான் பண்ணும்போது அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் கன்சல்ட் பண்ணி டாக்டரோட அட்வைஸோடு அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஈஸியாக வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கோகனட் மில்க். ஸோ கோகனட் மில்க்கும் வந்து காலையில் அவங்க சேர்க்கும் போது அந்த அசிடிட்டி ப்ராப்ளம், ஏன்னா ரொம்ப நாள் அவங்க ஃபாஸ்டிங், லாங் ஃபாஸ்டிங், எஸ்பெஷலி இதோட காரணம் என்னன்னாக்கா ஒபேசிட்டிக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸும் ஒரு பெரிய காரணம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரி கண்டிஷன்னால் இருக்கும் போது அவங்க சில அட்வைஸோடு அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட யோகா அண்டு பிராணாயாமாஸ் அண்ட் நேச்சுரல் தெரப்பீஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் தீபா. தொடர்ந்து நீங்கள் ஒபிசிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இன்னொரு நாளும் சொன்னதுக்காக. ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப விட முடியாத இல்லை கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு பேட் ஹேபிட் இல்லையா, அது ஒரு ஹேபிட் எப்பவுமே நமக்குள்ளே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேபிட் எப்படி ஷெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எங்களோட விட முடியாத ஒரு ஹேபிட் தான் இப்போ தொடர்ந்து பண்ண போகிறோம். பிரேக் விட போகிறோம். பிரேக் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு புது ரெசிபி வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ரெசிபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சாலட்ஸ் பண்றாங்கன்னா கூட பெருசா வந்து நிறைய இந்த சாஸஸோ அது மாதிரிலாம் ரொம்ப இல்லாம வந்து ரொம்ப வந்து எதெல்லாம் வந்து இப்போ லைம் மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியரான விஷயங்கள் ப்ளஸ் அது மூலமா கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஹெல்த்னு வரும்போது நோ காம்ப்ரமைசஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு இல்லையா திவ்யா செந்தில் சொல்ற நிறைய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்றீங்க, நல்லா தப்பா எடுத்துக்க போறீங்க. மக்களுக்கு தான் வந்து சொல்றாங்க. சோ திவ்யா செந்திலோட அருமை பெருமைகள்லாம் நம்ம சொல்லிட்டோம். அதை வந்து அவங்களே சொல்றதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் வெரைட்டி கேஷ்யூ கோகனட் பால்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேஷ்யூ வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கு, தேங்காய் துருவினது, வெண்ணெய், தேன், ஏலக்காய் தூள். இப்போ வந்து இந்த கேஷ்யூ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து லைட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதில் வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து ரொம்ப பொடி பண்ணணும்னு இல்லை, ஒரு மாதிரி வந்து கரகரன்னு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு இதை வந்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பட்டரும் போட்டதுக்கு நல்லா அப்படியே ஒரு பால் பண்ணுற மாதிரி அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து திருப்பியும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா இந்த தேங்காய் நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா அந்த ஈரமெல்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடணும். இதில் வந்து ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இதை ஃப்ரை பண்ணிட்டோன்னா நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடையில கெடாது சீக்கிரமாக.
இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோகோனட்டுக்கு பதிலாக வந்து இதில் வேறு ஏதாவது நட்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியோ, இல்லை பீனட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இது உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கோகோனட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தனித்தனியாக வர மாதிரி நல்லா அதில் இருக்க ஈரமெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்காக கொஞ்சம் தனியாக இந்த கோகோனட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து முந்திரியை வந்து நம்ம ஆல்ரெடி வெண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள், ஸ்வீட்னஸ்க்காக தேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இதில் கேஷ்யூ, கோகோனட் எல்லாமே வந்து நல்ல ஒரு குட் ஃபேட் உள்ள ஐட்டம்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா பால் மாதிரி ஆயிரும். தென் வந்து இதை அப்படியே நீங்கள் இந்த கோகோனட்டில் நல்லா அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த பால் வந்து நம்ம இந்த கோகோனட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணிடலாம். நம்மளோட கேஷ்யூ கோகோனட் பால் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஷோவோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் திவ்யா செந்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா காலை நேரத்தில் உணவு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சமைக்கிறவங்க இருப்பாங்க, சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே உணவு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயம் சொல்லிட்டா அது போய் சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஸோ இதே மாதிரி உணவு மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான உணவு உங்களுடைய தாட்ஸுக்காக நாங்கள் வந்து கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். இந்த சைக்கோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருக்கீங்களா? வரும் சைக்கோ அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. மெயினாக விஸ்காம் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மிட் டர்ம் சிலபஸ் மாதிரி இதை ஃபர்ஸ்டே போட்டு காட்டுருவாங்க. பட் என்னதான் படத்தில் வந்து காட்டியிருந்தா கூட சைக்கோ, அதாவது சைக்கோபாத் அந்த மாதிரி பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக பிரிச்சிடவே முடியாது. அவங்கள வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, சோஷியலி ரொம்ப அமைதியான பீப்புளாக இருப்பாங்க, யார் எது சொன்னாலும் வந்து பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப லவபிள், ஸ்வீட், க்யூட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. பட் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ்லாம் எந்த மாதிரி நேரத்தில் வெளில வரும் அப்படிங்கிறது வந்து அது அவங்களாலே சொல்ல முடியாது. அதனால தான் அவங்கள வந்து சைக்கோபாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு த்ரெட்டண்டான வெர்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸாக எல்லாருமே வந்து எக்ஸாக்ட்லி. நம்மளால வந்து அன்பிரடிக்டபிளான வந்து இந்த ஒரு ஹியூமனிடேரியன் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி கூட அதை வந்து சொல்லலாம் இல்லையா? அந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் கொண்ட மனிதர்களை வந்து கையாளக்கூடிய காவல்துறையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான சீரியல் கில்லர்ஸ், சைக்கோ கில்லர்ஸ், இது மாதிரி வந்து நிறைய கேசஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதனால அந்த காவல்துறையினரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். நிச்சயமா. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்காரர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு ஒரு கேஸா ஆரம்பிக்க போறாரு நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள். ஒரு சைக்கோபாத் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது ஒரே குற்றவாளி
தொடர்ச்சியாக 2 கொலைகளை செய்து அதற்குரிய காரணம் என்ன, எப்படி காவல்துறை புலனாய்வில் அவன் பிடிபட்டான் என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இது போன்ற வழக்குகளை உங்களிடத்திலே நான் பதிவு செய்வதற்கு காரணம், குற்றங்கள் எதனால் நடக்கிறது, அதை நடக்காமல் இருப்பதற்கு பொதுமக்களாகிய நாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம், நடந்து போன குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையினர் விசாரணையிலே எப்படிப்பட்ட யுக்தியை கையாள வேண்டும், வழக்கை குறைந்த நாட்களிலே கண்டுபிடிப்பதற்கு போன்ற தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இதனை நான் காலை நேரத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட குற்றங்களிலே மாட்டிய குற்றவாளிகளினுடைய குடும்பங்கள் சிதறுண்டு போவதையும் அவர்கள் காவல் நிலையத்திலும் நீதிமன்றங்களிலும் மிச்சமுள்ள தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதையும் பார்த்து நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டாம் என்பதற்காகவும் நான் இதனையெல்லாம் உங்களிடம் கூறுகின்றேன். ஒரு நாள் நான் திருச்சி மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கும்போது சோமரசம்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து, அது ஒரு காவல் நிலையம், அங்கேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. சார், ஒரு இடத்துல ஒரு பிரேதம் எரிந்து கொண்டிருக்கிறது. பிரேதம் எரியறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை, அது சுடுகாட்டில் எரிஞ்சுன்னா. ஆனால் இது எரியறது ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சாதாரண இடத்துல, வயலில். அதனால் அது சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அலுவலகத்திலேருந்து அது பக்கம் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம் திருச்சியிலேருந்து. சரி, இது எரிந்து ஒரு பாடியை ஒருத்தன் எரிக்கிறான் அப்படின்னாலே கார்பஸ் டெலிக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போனவன், கொலை செய்யப்பட்டவனுடைய உருவம் தெரியாமல் எரித்து விட்டால் அந்த வழக்கை புலனாய்வு செய்பவர்கள் தொடர்வது மிகவும் சிரமம். ஏன்னா இறந்து போனவனே யாருன்னு நிரூபிக்கிறதுக்கே நம்ம பல நாள் ஆகும். அதில் வக்கீல்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இறந்து போனவன் உயிரோடு இருக்கான், உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கொலை செஞ்சதாக கற்பனையில் இந்த காவல்துறை அதிகாரி வழக்கு தொடுத்திருக்காருன்னு சொல்லி டிஃபென்ஸ் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிப்பாங்க. அதனால் முதல்ல கார்பஸ் டெலிக்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் தான் அந்த வழக்கை தொடர முடியும். அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. அதனால தான் நான் எஸ்பியாக இருந்தாலும் அந்த இடத்த பார்க்கணும், நம்மளுடைய நேரடி மேற்பார்வையில் அந்த வழக்கை விசாரிக்கணுன்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட 70% எரிந்து போன நிலையிலே 30% மீதி இருக்கின்ற நிலையிலே அதெல்லாம் அணைச்சிட்டாங்க போலீஸ்காரங்க போயிட்டு. ஒரு சைடு மட்டும் பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கு. இறந்து போனவனுடைய பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, வியரிங் அப்பரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரிஞ்சும் எரியாமலும் இருக்கிற துணி போட்டிருந்த ட்ரெஸ், அதனுடைய கலர், அந்த மாதிரி விஷயங்கள், அது இல்லாமல் அவன் போட்டிருக்க மோதிரம், செயின், அதெல்லாம் எரியாது இல்லையா. இதை இல்லாமல் அந்த பாடியில் பெக்கூலியாரிட்டிஸ் அண்ட் டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு விரல்கள் வித்தியாசமாக இருக்கும். இதில் உள்ளபடியே பார்த்திங்கன்னா காலில் கட்டை விரல் அவனுக்கு ஒரு வித்தியாசமாக வளைஞ்சு இருந்துச்சு. இதெல்லாம் டிஃபார்மிட்டிஸ்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறந்து போனவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் குற்றவாளி யாருங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு திரும்பி விட்டேன். இந்த விசாரணை தொடருது. இது ஒரு வாரம் ஆச்சு, எந்த தகவலுமே இல்லை. அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பர்லெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாரும் அதை பார்த்துட்டு வரல. ஏன்னா அதை ஃபோட்டோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் பார்த்தா தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் யாருமே இறந்து போனவர் இன்னாருன்னு வரல. திருச்சி மாவட்டம் பூரா யாராவது காணாமல் போனவர்கள் என்ற வழக்கு பதிவு செய்திருந்தால் அந்த வழக்கில் உள்ள குறிப்பிட்டவங்க இதை பார்க்கலாம், ஒரு வேளை இவனாக இருக்கலாமான்னு தகவலாம் கொடுத்தாச்சு பேப்பரில். வழக்கமாக இதெல்லாம் செய்வோம். டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சுக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் தகவல்கள் பரிமாறப்படும். ஒரு தகவலும் இல்லை. அப்போது அந்த சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தை ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிறவங்க 3 வருடத்திற்கு ஒரு முறை அதை ஆய்வு செய்வது வழக்கம். அது இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு குறைச்சிட்டாங்க. அதை ஆய்வு மேற்கொள்வதற்காக நம்ம போகிறோன்னா, உயரதிகாரி காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொள்வதற்கு வருவார்னா அங்கே இருக்கிற பெண்டிங் கேசஸ் எல்லாம் முடிச்சு வைப்பாங்க, பெட்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைப்பாங்க. நான் போய் அந்த வழக்கை கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்துட்டு அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெட்டிஷன் என்கொயரியில் மனு கொடுக்குறாங்க இல்லையா, சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம், அதெல்லாம் காவல்துறை அதிகாரி கரெக்டாக விசாரித்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க பொதுமக்களுக்கு நியாயத்தை செஞ்சுருக்கிறாரு, அவர் நல்ல அதிகாரி அப்படின்னு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படி போய் நான் பார்க்கும்போது முதல்ல அந்த காவல் நிலையத்துக்கு போகும்போதே நான் நினச்சிட்டு போனேன், ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை அப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே போனேன் நான். அப்போ அந்த ஆய்வாளர் எஸ்ஐ எல்லாரையும் கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது,
நான் அந்த சம்பவ இடத்தை பார்த்து விட்டு வந்த பிறகு அங்கே வந்து கலியமூர்த்தின்னு ஒரு நல்ல என்னுடைய பேரில் உள்ள இன்னொரு அதிகாரி, மிகப்பெரிய புலனாய்வு அதிகாரி, அவர் வந்து அந்த சம்பவ இடத்தை நல்லா தேடி அதில் வந்து ஒரு பெட்ரோல் கேன், அந்த பெட்ரோல் கேனோட மூடி, இது ரெண்டும் அந்த எரிந்து போன பிரேதத்திலிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தள்ளி கிடந்துச்சு. அந்த பெட்ரோல் கேனையும் எரிச்சிருக்கான், ஆனால் அந்த பெட்ரோல் கேன் முழுசாக எரியலை. அது பக்கத்தில் தள்ளி அந்த பெட்ரோல் கேனோட மூடி கிடந்திருக்கு. அந்த மூடியை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தார். சயின்டிஃபிகேஷன்லாம் அதை வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. அந்த மூடியில் ஒரு கிரீஸ், வழக்கமாக மெக்கானிக் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில் இருக்கிற அந்த கிரீஸ் அதில் இருந்துச்சு, அப்படி கட்டியாக. அதை என்கிட்ட காமிச்சாங்க, கெமிக்கல்லாம் அனுப்பிச்சு. சயின்டிஃபிகேஷன்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு பாதுகாத்து வச்சுருக்காங்க, மேலே கோர்ட் நடவடிக்கைகளுக்காக அனுப்புறதுக்காக. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் என்கொயரி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த பெட்டிஷன்ஸை நான் என்கொயரி பண்ணி முடிச்சிருக்கிற பெட்டிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு பெட்டிஷன் மட்டும் விசாரிக்காமல் இருந்துச்சு. இதை ஏன் விசாரிக்கலைன்னு ரைட்டரை கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா வர்றீங்கன்னு எல்லா பெட்டிஷனையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் அவர். ஏன் இந்த பெட்டிஷன் மட்டும் முடிக்க முடியலன்னு கேட்டதுக்கு, சார் இது வந்து என்ன பெட்டிஷன்னு அவர் எனக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஒரு பால்காரன் தன்னுடைய தங்கையை ஒருவன் வந்து ஈவ்டீஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் சார் இது. அந்த ஈவ்டீஸ் பண்ணவன் யாரோ அவன் இருக்கான், அவனை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டோம், வந்துட்டான். ஆனால் அந்த பால்காரரை வந்து பெட்டிஷன் கொடுத்தவரை விசாரணைக்கு கூப்பிடும்போது இப்போ வந்து அவர் வந்து ஒரு 4-5 நாளாக ஆள் இல்லை, காணோம், தேடிட்டுருக்கோன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க சார். அதனால் ஆள் இல்லைங்கிறதுனால விசாரிக்கல, வந்தோன்னே விசாரிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பொறி தட்டுனுச்சு. அந்த யார் கிண்டல் பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோன்னா, அவன் ஒரு மெக்கானிக், மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்னு சொன்னாங்க. காவல்துறையினுடைய அனுபவம் அல்லவா, ஒரு பிரேதம் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்குது, அது ஒரு தனி வழக்கு. ஒரு பெட்டிஷன் விசாரிக்க முடியாமல் இருக்குது, காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பால்காரனை காணோம், அவன் தன்னுடைய தங்கையை வந்து ஈவ்டீஸ் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டான்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த பெட்டிஷன் நான் வாங்கி படித்து பார்த்தா அது ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதியிருந்த பெட்டிஷனாக இருந்துச்சு. யார் வந்து ஈவ்டீஸ் பண்ணானோ அவன் இருக்கான், அவன் யாருன்னு கேட்டால் அவன் ஒரு மெக்கானிக்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த சம்பவ இடத்துல பார்த்த அந்த கேனு எரிஞ்சு எரியாமல் இருக்குது, அந்த கேனோட மூடியில் வந்து கிரீஸ், மெக்கானிக்கே எப்பொழுதும் கையில் பட்டிருக்கிற யூஸ் பண்ணுற அந்த கிரீஸ் இருக்குது. இது ஏன் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பால்காரருடைய வீட்டுக்கு காவலர்களை அனுப்பிச்சு நான் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அங்கே யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்க அம்மா, அந்த பால்காரருடைய அப்பா, அவன் தங்கை 3 பேரும் வந்தாங்க. வந்த உடனே நான் இதில் எடுத்து பேப்பரில் கொடுத்த ஃபோட்டோ, கிராமம் அவங்கெல்லாம் பேப்பர் பார்க்குறது இல்லை, நிலையத்தில் இருந்த ஃபோட்டோஸ், அது இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு மீதி இருந்தது, இது எல்லாத்தையும் எடுத்து அவங்ககிட்ட காமிச்ச உடனே அதை அப்படியே உத்து பார்த்தவங்க, ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து கதற ஆரம்பித்து விட்டாள். எப்படிம்மா சொல்கிற, பொறுமையாக சொல்ல, அவசரப்படாத அப்படின்னு சொன்னால், சார் அவன் கட்ட விரலை பாருங்கள் சார் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோவில் அதை தனியாக எடுத்திருந்தோம். சார் இது என் பிள்ளை தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ வந்து நிச்சயமாக தெரிந்து விட்டது, தன்னுடைய தங்கையை வந்து அவன் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கிற ஒரே காரணத்தினால அவனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இவன் சொல்லிட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்கிறதுனால அந்த மெக்கானிக் ஏன் இவன்கிட்ட ஏதாவது சண்டை ஏற்பட்டு அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மெக்கானிக் கொலை பண்ணுற இடத்துக்கு போவானான்னு யோசிக்கும்போது பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து அந்த பாடியை எரிக்கிறது. இது யார்கிட்ட பெட்ரோல் அதிகமாக இருக்கும், மெக்கானிக்கிட்ட தான் இருக்கும். அவனை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே போய் உடனே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் எங்கேயும் ஓடலை, ஓடியாரில்ல. எனக்கு அப்போ தான் ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானா நம்ம தான் அப்படி நினைக்கிறோமா, போலீஸ் எதாக இருந்தாலும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி சந்தேகப்படுறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். எல்லா காவல் அதிகாரிகளும் இருக்காங்க. அவனை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை விட்டு விசாரிக்க சொன்னோம். அந்த இன்ஸ்பெக்டர் போய் கேட்ட உடனே நான் தான் சார் கொலை பண்ணேன்ட்டான். அவனை எதுவுமே தொந்தரவெல்லாம் பண்ணலை, உடனே ஒத்துக்கிட்டான். அட பாவின்னு சொல்லி இவங்கெல்லாம் அழுவ ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லிவிட்டு, ஏன்டா கொலை பண்ணேன் என்னன்னு கேட்டேன். என் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நான் வந்து அவனை கேட்டேன் சார். அவன் வந்து ஆமாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுனேன். அவன் என்ன நீ மன்னிப்பு கேளுறான்னா, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு, அந்த பொண்ணை நான் கிண்டல் பண்ணேன், அதுக்காக அவன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா. அவன் பேசின தோரணையை பார்த்தா ஒரு ஒரு டிப்ரெஷனில் பேசுகிற மாதிரி, அவனும் ஒரு சைக்கோ மாதிரி தெரிஞ்சு. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டான், கொலையை பண்ணிவிட்டு ஊரில் இருக்கான், காரணமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக கொலை பண்ணியிருக்கான். நான் கொலை பண்ணதில் என்ன தப்பு, அது ரைட்டுன்னு நம்மகிட்டே ஆர்கியூ பண்ணுறான்.
பட் இவன் உண்மையிலே பண்ணியிருப்பானான்னு சந்தேகம் வந்து எப்பட்றா பண்ண என்னன்னு கேட்டாக்கா அப்புறம் ஃபுல்லாக நடந்ததை அப்படியே சொல்கிறான். என்ன பண்ணேன்னு கேட்டால், சார் ஒரு நாள் இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பால் ஊற்ற வந்தான். நான் வந்து அது விடிய கிளம்புற நேரம். நான் இங்கேருந்து போய் நானாக தான் போய் கேட்டேன், உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணதுக்கு நீ ஏன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உதப்பண்டான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சு. நான் உடனே அடித்தேன். கையில் வந்து ஒரு இரும்பு அந்த மெக்கானிக் ராடு இருக்கு இல்லையா, அதை பின்னாடி சொருவிட்டு போயிருந்தேன். அதை எடுத்து தலையில் அடித்தேன் சார். அந்த இடத்துலேயே கீழே விழுந்துட்டான். நான் பயந்துட்டேன். பட் செத்து போயிட்டான் சார், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போனால் நீங்கள் பிடிச்சிருவீங்கல்ல, அது நல்லன்னு சொல்லிவிட்டு ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து அந்த வேனில் இவன் பாடியை தூக்கி போட்டு, அதுக்கு விடிய கிளம்புற நேரம் இவனே ஒரு வேன் வச்சுருக்கான் மெக்கானிக், இவனுடைய வேனு. அதை எடுத்துகிட்டு வந்து ஏற்றி கொண்டு போய் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டு பெட்ரோல் அவனுடைய மெக்கானிக் ஷெட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு அந்த மூடியை கழட்டும் போது தான் இவன் கையில் இருந்த கிரீஸ்லாம் அதில் போட்டிருக்கு. அப்படியே தூக்கி போட்டான். அது ஆக்குபேஷனல் ஹசார்டும்பாங்க, ஆக்குபேஷனல் மார்க்கும்பாங்க. யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்டது அவங்க மேலே பட்டிருக்கும். பஞ்சாலையில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பஞ்சு படிஞ்சிருக்கும். அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு வழக்காக இருக்கும். இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அப்போது இவனை குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணி இவன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம், ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வழக்கு இன்னும் முடியல. இவனுடைய குற்றங்கள் இன்னும் தொடருது. அதனால் இன்றைக்கு இந்த வழக்கை இதோடு முடிச்சுட்டு மேற்கொண்டு அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். பொதுவாக மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக மாறக்கூடியவங்க அப்படிங்கிறத வந்து அண்ட் காலை வேளையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிற ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், சொல்லாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நயன்பட அவரோட ஒரு வரிகள்லேயே வந்து ரொம்ப லைட்டாக எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா நம்மளோட ஓய்வுபெற்ற எஸ்பெக்டர் கலிமூர்த்தி அவர்கள். நிச்சயமா. ஸோ இதோட அடுத்த எண்ட் எப்படி இருக்க போகுது, இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் எனக்குள்ளே இருக்குது. எனிவே அதுக்கு நம்ம நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நிறைய செய்திகளை வந்து நானும் வரணும் சொல்ல போகிறோம். பட் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். செய்தி துளிகளில் வந்து இன்னைக்கு ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனசோட அவன் செஞ்ச ஒரு விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன். செய்தி துளிகளை நான் சொல்ல போகிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் இனிமேல் வந்து தங்களோட ஸ்மார்ட் ஃபோனை அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்லேயே பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்க்கலாம். செய்தி துளிகளில் வந்து ஒரு சின்ன பையன் பற்றின ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது, எப்படி வந்து ஒரு 8 வயது குழந்தையால் இவ்வளோ விஷயங்கள் வந்து யோசிக்க முடியும் அப்படிங்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து நோயுற்று இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பல் அப்படிங்கிற ஒரு 8 வயது சிறுவன் வந்து நினச்சிருக்கான். அப்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க வீட்டில் வந்து பெருசாக வந்து அத்தனை குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு பணம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஏதாவது வந்து வரைஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் வந்து அவனால் வந்து பண்ண முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, நெட்டில் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன துணியெல்லாம் வச்சு எப்படி ஒரு பொம்மை செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பொம்மையை அவங்க அம்மாவோட உதவியோடு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயுற்ற குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு வந்து கொடுத்துருக்கான். இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கான்னா, தினம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவனுடைய முழு வேலையை வந்து பொம்மைகள் செய்கிறது தான். நான் முதல்ல வந்து ஒரு பொம்மை செய்யறதுக்கு வந்து 5 மணி நேரம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்களில் வந்து 800 பொம்மைகளுக்கும் மேலே அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயுற்ற குழந்தைங்களை வந்து பார்த்து அவங்க கூட பேசி சிரித்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது கிஃப்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு சின்ன பையன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவன் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தைங்களும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து மாறுறாங்களாம். இதனால் எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கேம்பிளுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து தன்னோட முழு நேரமாக வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த ஒரு வேலையை மட்டும்தான் அந்த குழந்தை வந்து பண்ணுறாங்க. டிவி பார்க்குறதோ இல்லை வந்து வேற எந்த ஒரு விளையாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழு நேரமாக இந்த விஷயங்களை தான் அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் அந்த குழந்தையா இருக்கச்சே என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறது புரியவே இல்லைங்க. வாடினவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஊரில் இருக்க பேரண்ட்ஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து உனக்கு எதாவது வாங்கி கொடுத்தனா அதை யாருக்கும் காட்டக்கூட காட்டாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறதால தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம ஊரில் அதிகமாக கேட்க முடியலையோ என்னவோ. சரி விடுங்க, நம்ம ஊரை பற்றி நம்ம இது மாதிரியே சொல்லலாமா. ஒரு குரங்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஒரு குரங்கை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு போடுவாங்க. ஆனால் அதை பார்த்து நீங்கள் ஒரு ஃபன்னியாக
ரசிப்பீங்க, ஃபோட்டோ எடுக்க நினைப்பீங்க, அது கூட விளையாட பார்ப்பீங்க, எல்லாம் முடிஞ்சா அதை ஃபுட் கொடுக்க நினைப்பீங்க. இதுக்கு மேலே அந்த குரங்கை நீங்கள் ஹர்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டோம். ஆனால் ஒருத்தங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணது ரொம்ப வைரல் ஆகி, அதாவது ஒரு குரங்கு தங்களோட ரூமுக்கு வந்தப்போ, ஹாஸ்டல் டாமெட்ரியில் வந்தப்போ அந்த குரங்கை பிடிச்சி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் உயிரே இழக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து மியூட்டிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நாடு முழுக்க அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து வைரலாக போய் அவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அப்பப்போ வந்து இந்த பெட் டாக்ஸை பண்ணுறது, கேட்டை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விளையாட்டு அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி ஒரு விதத்தில் வந்து பார்த்து ஒரு மனுஷத்தன்மையை இழந்து ஒரு குரங்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த விலங்குகளை பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து புரியுது. விலங்குகளை பார்த்தா வந்து பொதுவாக அந்த நாய் எல்லாமே வந்து கல்லெடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது தான் அடிக்கடி நம்ம பார்க்குற விலங்குகளுக்கு எதிரான ஒரு கொடுமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அதே நிறைய பேர் தவறு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சு சக உயிரினங்களை நம்ம வந்து மதிக்காம இந்த மாதிரி வந்து துன்புறுத்துறதுக்கு போய் முடியும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வந்து மேல இருந்து கீழே வந்து தள்ளி அது ஒரு வீடியோ வேற எடுத்திருக்காங்க. ஸோ வந்து மருத்துவ படிப்பு படிக்கிற மாணவர்களே இப்படியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வருண். அவங்களோட எஜுகேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா என்ன? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல வந்து இவங்களே இப்படின்னா மத்தவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட் தான் வருது. எனிவே இதுல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி வந்தா இப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து படிச்சேன். நம்ம வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறோம், எதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நிறைய ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனா ரொம்ப சரியா வந்து ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. மதுரையை சேர்ந்த ஜெய வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு சித்தா மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியா வந்து இருக்கிறது வந்து பாலித்தீன் பைகள், இந்த பிளாஸ்டிக் கவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா இது வந்து மக்கக்கூடிய தன்மையை வந்து இல்லாததுனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய லேயரே வந்து நம்மளுடைய மண்ணுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆயிட்டே வருது. இதனால வந்து நிலத்தடி நீர் வந்து போறதும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள், மண்ணோடைய தன்மையே மாற்றக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும். இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹசார்டஸான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபியூச்சருக்கு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இவர் ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மக்காத பிளாஸ்டிக் பைகளையும் மக்காத பாலித்தீன் கவர்களையும் பொருட்களையும் பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய தன்மையா மாற்றக்கூடிய ஒரு புது தொழில்நுட்பத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது வந்து நிறைய இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இந்த மரத்துடைய பட்டை அந்த மாதிரியான சில நேச்சுரல் விஷயங்களை வச்சு இந்த மக்காத விஷயங்களையும் மக்குற மாதிரி வந்து மாத்திருக்காராம். ஸோ மாத்தி இதன் மூலமா சின்ன சின்ன பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய அவருடைய இந்த ஒரு தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கான அவருக்கு அப்ரூவலும் வந்து கிடைச்சிருக்கான். ஸோ கூடிய சீக்கிரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஜார்லையும் மார்க்கெட்லையும் நம்மளுக்கு வந்து ஒரு விற்பனை பொருளாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இவரை பிடிச்சி நம்ம பள்ளிக்கரணை கூட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து சார் ஏதாவது பண்ணித்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட வேண்டியதாக நினைக்கிறேன். பட் எனிவே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் நாட்டு மாதிரி நம்ம மொழியும் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத ட்ரை மட்டுமே பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அதை டெக்னாலஜிக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் கொண்டு வந்துடலாம். அதாவது ஜப்பானில் வந்து ஒரு புது வார்த்தை வந்துச்சுன்னா அது இங்கிலீஷ்லேயே பிரயோஜனப்படுத்தாமல் ஜப்பானீஸ் மொழியில் மொழிபெயர்த்து அதில் இருக்க சிலபஸில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். பட் நம்மளோட மொழிலாம் எப்போ அப்படி ஆக போகுது அப்படின்னு நம்ம சேலஞ்சிங்காக யோசிச்சிட்டே இருக்கும்போது புக்கில் ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ சரி ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி இண்டஸ் அப்படின்னு ஒரு ஓஎஸை வந்து தயாரிச்சிருக்காங்களா. அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்காகவே, மெயினாக பாமர மக்களுக்காகவே. ஏன்னா இந்தியாவில் ப்ராமினெண்ட்டாக இருக்க 12 மொழிகளில் இந்த ஓஎஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு அந்த மொழிலாம் தெரியாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆங்கிலம் பழகி போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான மொழிகள்லேயே அதை வந்து டெக்னாலஜியை கற்றுக்கலாம், தேடலும் அதே மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், என்கரேஜ் பண்ணுற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் இன்னொரு செய்தி ஒன்று படித்தேன் வருண், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலூரில் இருக்கிற அண்ணாமலையார் திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கார்த்திகை தீபத்துக்காக வந்து மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் பல ஊர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரளுவாங்க. இதனால அங்கே நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நடக்குது. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து அடிப்படுது, ஒரு சில உயிரிழப்புகள் கூட வந்து ஏற்படுது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த வருஷம் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு வந்து வரக்கூடிய மக்களுக்காகவே இந்த அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 கோடி ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ், அதாவது வந்து காப்பீடு வந்து எடுத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வந்து காப்பீடு வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அசம்பாவிதங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க. அசம்பாவிதங்கள் நடக்காத மாதிரி ஒரு சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏற்படுத்தலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கும்பகோணம்ல நடந்த மகாமகம் வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்ததுனால வந்து எந்த ஒரு தள்ளுமுள்ளும் ஏற்படாம, எந்த ஒரு அடிபடுற மாதிரியான எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஏற்படாம ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போச்சுன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தையும் கூட இங்க வந்து கடைபிடிக்கலாம் இல்லையா? நிச்சயமா நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டபுள் டாட் வச்சுட்டு போயிட்டே இருக்காம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அது பொது மனிதனா வந்து நம்மளுக்கிட்ட இருந்தும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து திருத்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஒருத்தங்க சைனால தங்களோட கார்டன்ல நிறைய இலைங்கள்லாம்
முதலெல்லாம் விழுந்திருக்கு, அதெல்லாம் பெருக்கி அப்படியே அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து பார்த்தா தொப்புன்னு ஏதோ வந்து விழுதான். என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு முதல்ல அப்படின்னு கத்திட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டக்குன்னு போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபயர் இன்ஜின்க்குலாம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு முதல்ல இவ்வளோ பெருசாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எப்படிங்க வந்து ஒரு தோட்டத்தில் மாமரம் வச்சா மாங்காய் தான் விழும், தேங்காய் மரம் இருந்தால் தேங்காய் தான் விழும், ஆனால் முதல்ல மரமே இல்லை, எப்படி முதல்ல வந்து விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா மாடியிலேருந்து யாரோ தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்தது. அப்படியே எல்லார் வீட்லையும் சர்ச் பண்ணி போயிட்டே இருக்கும்போது 5வது மாடிக்கு போனால் அங்கே தான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கு. ஒரு முதல்ல இல்லைங்க, அவங்க உள்ள ஒரு முதல்ல பண்ணையே வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லமாக வளர்க்க வேண்டிய முதல்லாம் பெருசு பெருசாக வளர்த்து வீட்டுக்குள்ளேயே வந்து அலைய விட்டே இருந்திருக்காங்க. அதுங்க என்ன பண்ணியிருக்கு, வீட்டுக்குள்ள எனக்கு இடமே பத்தலை, நாங்கள் வந்து கீழ் வீட்டு ஆண்டியோட தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து குதிச்சிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து குப்பை தானே கொட்டுவோம் பொதுவாக, நீங்கள் முதலையை கொட்டிங்க அப்படின்னு கேட்டால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை கழுவ முதலையெல்லாம் நீங்கள் மாதிரி வளர்த்ததே தப்பு அப்படின்னு அவங்க மேலே கேஸை போட்டு இனிமேல் மாடியிலேருந்து இது மாதிரிலாம் எதுவுமே தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட அட்வைஸும் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா விழுற எந்த விஷயமோ ஒரு சாதாரண விஷயமோ உடனே நீங்கள் எடுத்துக்கூடாது. அது பெரிய முதலையாக கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு சில நாடுகள்ல லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க முதல்ல கூட வந்து வளர்க்கலாம். ஒருத்தர் வந்து பெட் அனிமலாவே வச்சிருக்காரு, வாக்கிங்லாம் கூட்டு போகலாம், வாக்கிங்லாம் கூட்டு போவாரு. இன்னும் என்னென்னலாம் வளர்க்க சொல்ல போறாங்களோ. எனவே உங்களுக்காக ஒரு பாசிட்டிவ் தாட் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா இந்த நாள் ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 வரைக்கும் நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான சௌமியா மற்றும் நான். குட் மார்னிங் தமிழா.